ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணது ஓப்பனிங் சீனில் ஹீரோ வந்து பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறான். ரிலீஸ் ஆகிட்டு அவன் வெளியில் வரும்போது எங்கெங்கே என்னென்னலாம் திருடுறது கிடைக்குதோ அவன் எல்லாமே திருடுறான். அவன் பேசிக்காகவே அவன் ஒரு திருடன். அவன் திருடிட்டு ஒரு பைக் வந்து திருடிட்டு வர வழியில் ஒரு வீட்டை பார்க்குறான். அந்த வீட்டை பார்த்ததும் அந்த வீட்டில் ஏதாவது கிடைக்குமான்னு திருடுறதுக்கு உள்ளே போகும்போது அங்கே வந்து வடிவேலை வந்து கட்டி போட்டு வச்சுருப்பாங்க சங்கிலியால். வடிவேல் இவனை பார்த்ததும் என்னை காப்பாற்றுப்பா, என்னை காப்பாற்றி, நீ எனக்கு ஞாபக மறதி அதிகமாக இருக்குது, அதனால் நான் எங்கேயாவது ஓடிடுவேன்னு சொல்லிட்டு என் பையன் என்னை கட்டி போட்டு வச்சுருக்கேன், நீ என்னை காப்பாற்றி என்னை ஏடிஎம் கூட்டிகிட்டு போ, அங்கே நான் உனக்கு காசு எடுத்து தரேன்னு சொல்லி டீல் பேசுவான். இவனும் இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு அவனை கூட்டிகிட்டு போவான். ஏடிஎம் கூட்டிகிட்டு போனோடனே ஏடிஎம்மில் வந்து அவன் காசு எடுத்து கொடுக்கும்போது இவன் அக்கௌண்ட் பேலன்ஸில் 25 லட்ச ரூபா இருக்கும். அதை பார்த்த உடனே இவனுக்கு வந்து ஆசை வந்துடும், இவன் கிட்டே இருக்கிற 25 லட்சத்தையும் எப்படியாவது ஆட்டையை போடணும், அப்போனாக்கா நம்ம இவன் கூடவே ட்ராவல் பண்ணாதான் முடியும்னு சொல்லிட்டு இவன் கூடவே ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பான். இவன் வடிவேலே இவனை விட்டுட்டு போனாலும் இவன் வந்து இவனை தொடர்ந்து வந்து பிடிச்சிக்கிட்டு இவன் கூடவே ட்ராவல் பண்ணுவான். இவன் வந்து ஒருத்தவங்களும் எனக்கு வந்து இது ஆசை, எனக்கு ஒரு ஊர்லேயும் ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். இவன் சொல்கிற இடத்துலலாம் யாரை பார்க்கணுன்னு சொல்கிறானோ அவங்க எல்லாருமே மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்துருவாங்க. அது இவனுக்கும் வந்து ஃபாயித்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு தெரியாது, நம்ம ஹீரோவுக்கும் வந்து தெரியாது. கடைசியாக வந்து ஒரு ஊருக்கு வந்து போவான். அப்போ வந்து வடிவேல் வந்து சரக்கில் வந்து தண்ணியில் மருந்தை மிக்ஸ் பண்ணி தூக்க மருந்து மிக்ஸ் பண்ணி இவனுக்கு கொடுத்துருவான். அதுவுமே இவனுக்கு தெரியாமல் குடிச்சிருவான். டெய்லி நைட்டு இந்த மாதிரி தான் இவனுக்கு கலந்து கொடுத்து இவனை தூங்க வச்சுட்டு இவன் போய் கொலை பண்ணிட்டு வந்துடுவான். இவனுக்கு வந்து ஃபாஹித் நினச்சிட்டு இருக்கான், வடிவேல் வந்து இன்னசென்ட் சொல்லிட்டு இவனை ஏமாத்துறதுக்காக அவன் வந்து இவனுக்கே தெரியாமல் பிளான் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் டெய்லி நைட் ஆனால் நல்லா தூங்கிடுவான். தூங்கிட்டு இவன் கிட்ட இருக்கிற ஏடிஎம் கார்டை வந்து டூப்ளிகேட் பண்ணிடுவான். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஏடிஎம் கார்டு நம்பரை எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லிட்டு அதிலே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். இப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு நாள் இவனோட ஃப்ரெண்டும் இவனுக்கும் டவுட் வந்துடும், இவன் நல்லவனா இதுவான்னு சொல்லிட்டு. ஃபாயித்துக்கே போக வடிவேலை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, இன்னசென்ட்டாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இவனை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிடுவான். கடைசியாக இவன் வந்து ஃபாயித் வந்து அவன் ஃப்ரெண்டு ஊருக்கு போயிடுவாங்க, கோயம்புத்தூர் போயிடுவாங்க. அங்கே போயிட்டு இது பண்ணும்போது அங்கே ஒரு வாத்தியாரை வந்து இது பண்ணிடுவான். அப்போ தான் வந்து வடிவேல் வந்து சொல்லுவான் எதுக்காக இவன் இந்த கொலைலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்போ தான் காட்டுவாங்க. அப்போ இவனுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அப்போ வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணை வந்து இவன் வந்து இந்த சார் வந்து கெடுத்துருவான், மேக்ஸ் சார் கெடுத்துருவான். இவனோட ஃப்ரெண்டும் வந்து அதுக்கு உடந்தை. இவனோட ஃப்ரெண்டு யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் அடுத்ததாக இவனோட இதுவாக இருக்கும். இதெல்லாம் இவன் ஏன் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. அப்போ வந்து வடிவேலோட ஒய்ஃப் வந்து என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கொயரி அப்போ வந்து ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு ஒன்று வந்திருக்கும். அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதும் இல்லாமல் அவள் வேறு வழி இல்லாமல் அவளோட ஃப்ரெண்டையும் இட்டுன்னு போய் விட்டுருவா. அவளோட ஃப்ரெண்டை வந்து வெளியூருக்கு விற்றுருவாங்க. இந்த பொண்ணு அந்த குற்ற உணர்ச்சியிலே வந்து செத்துரும். இதெல்லாம் தெரிஞ்ச என்ஜிஓ ஆஃபீஸர் வடிவேலோட ஒய்ஃப் வந்து மென்டலாக பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஞாபக மறதி நோய் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களும் சூசைட் பண்ணி இறந்துருவாங்க. இதுக்காக பழி வாங்குறதுக்கு தான் வடிவேல் வந்து இதில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் வந்து கொலை பண்ணுவான். அதில் கடைசியாக இவன் தேடினது யாருன்னாக்கா ஃபாயித்தோட ஃப்ரெண்டு தான். அது அவனுக்கே கடைசியாக தான் தெரியும், ஃபாயித்தோட ஃப்ரெண்டு தான் இதில் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு. அவனை வந்து ஃபாயித்தோட ஃப்ரெண்டு வந்து இவனை கொலை பண்ண ட்ரை பண்ணுவான். அப்போ ஃபாயித் வந்து இவனை காப்பாற்றி அவனை கொலை பண்ணிடுவான். அந்த பழியும் வடிவேலை ஏற்றுக்கிட்டு கடைசியாக ஜெயிலுக்கும் போயிடுவான். இதனால் வந்து சொல்லுவான், இதனால் யாரும் திருந்து போகிறதில்ல, என்னோட மீதி இருக்கிற லைஃப்பை இந்த அயோக்கியங்களை கொன்னுட்டு நல்லதுக்காக இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதோட இந்த கதையை முடிச்சிருவாங்க. தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.